எப்படி? நாங்க அப்படியெல்லாம் உன்னை சந்தேகப்படலையே. அப்படியெல்லாம் நாங்க உன்னை கேட்டிருக்கோமா? நான் அவனை அப்படிதான் வளர்த்திருக்கேன். இவங்களும் இதே மாதிரி கேக்குறாங்க. ஆண்டி, நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அது உண்மைதானே? பிரச்சனை எதுவும் இல்ல. இருந்தாலும் இது இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். ஏதோ வந்து கேக்குறேன்னு சொன்னீங்க, அமைதி. கண்டவ குடலப்பெல்லாம் இப்போ ஒண்ணு துரத்துது. அதெல்லாம் இல்லடா. நீ முன்னாடியே அவகிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்க. அவளை கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் நான் பார்த்தேன். நீ எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு சரி. ஆனா அவளும் அத மாதிரி மனோஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டமா. நீ என்னமா ஏய் ஜோசியர் இதெல்லாமா சொன்னாரு? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா சாப்பிடலாம் வாங்க மாமா. முத்துங்கம்மா காலையில எங்கேயோ கிளம்பி வெளியே போனாரு மாமா. கார் ஓட்டுற வேலை தானே. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறானோ அதுக்கான காசு தானே கிடைக்கும். என்ன இவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறான்? உழைப்பு மட்டும் போதும், அவன் பெரிய ஆளா வருவான். ஆமாம். டேய் பல்லக்காட்டுல கை நிறைய சம்பாதிச்சுட்டு வருவாரு, அப்ப தெரியும். மீனா, என்னடா முத்து இது கட்டிலோட கால் மாதிரி இருக்கு. உள்ள இப்போ சரி. எங்க அப்ப கட்டில் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கட்டில எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க? தூங்குறதுக்கு தான். வேற வேலை இல்ல. உனக்கு என்னடா வேலை இருக்குது? பா நான் எங்க விட்டேன்? ஓ ஃப்ரெண்ட் என்னமா கிடைச்சது? வாடா, என்ன பண்றது? கட்டில நீ எடுத்துக்கடான்னு சொல்லிட்டான்பா. காரக்குடி ஸ்டைல் கட்டில. டேய் அதுக்கு மேல கட்டி பாதுகாப்பா வச்சாங்களாம். அந்த கதையால இருக்கு. எங்க இருக்கும்? தான் அங்க ஆள்ல தான் இருக்கும். ஏன் நடக்கிற வழி இதுதானே? அந்த ஓரமா தானே ஃபுட்பால் விளையாட போறான். அவனுக்கு ஓடி ரூம் எப்ப கட்டுறானோ அப்ப போட சொல்லுங்க. ஏங்க இதெல்லாம் வெளியில கொண்டு போக சொல்லுங்க. அவங்க அதான் உண்டு. மா இவெல்லாம் எங்கம்மா ரூம் கட்ட போறான்? ஏய் என்னடா படிப்பாளி, கணக்கு ஒழுங்கா படிக்கலையா நீ? அப்பாட்ட வேண்டியது 18 லட்சம் தான்டா. அடப்பா யோசிக்க மாட்டானே. இப்ப ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. போதும், உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா பாத்து கட்டு. சரி டேய் கட்டேறா. ஏண்டா இப்படி போட நல்லா காத்து வரும்ல? ஏண்டா அதுக்காக எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. மீனா நம்ம தூங்குறது தான் மீனா. மேல ரூம் கட்டினதுக்கு அப்புறம் அங்க போய் வச்சு. இவனோ ரூம் கட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சிரிக்கிறாங்க. விடு மீனா, சிரிக்கட்டும். அங்கே சிரிப்பவர். நம்ம மாடியிலயும் படுக்க முடியாது, இங்க தரையிலயும் படுக்க முடியாது. இப்ப கட்டில் இருக்கு. ஏய் அங்க பாரு, காட் இருக்கு. வெளியில எடுத்து போட்டாரோ? இல்ல இது புதுசா இருக்கு. நல்லா இருக்குல்ல? கடத்தல் பண்ணுவாரா? ஏய் லீகலா எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஊருக்கு போகும்போது உடைஞ்சிர போகுது. ஏய் அதெல்லாம் உடையாதுடா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பண்ற அம்மா? என்னம்மா? ஈஸியா கிடைக்கவே கிடைக்காது. ஏய் நம்ம ஊர்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. கட்டில் எல்லாம் நார்மல் ஃபர்னிச்சர் கடையிலே கிடைக்குதுமா. இந்த குவாலிட்டில எல்லாம் கிடைக்காதுங்க. நீங்க ஸ்ருதி, நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பிறந்து. ஆனா நீ சரியா சொல்ற. டேய் மனோஜ், இந்த வீட்ல இருக்கிற ஒரே டூப்ளிகேட். டேய் இவ இது வரைக்கும் எதையும் இவ்வளவு பாராட்டுனதே. எங்க கம்பெனி ஒரு ஈவென்ட் நடத்துறாங்கப்பா. என்ன ஈவென்ட் ரவி? கப்பல்ஸ்க்கு நடத்துற கம்பெனி அந்த ஈவென்ட்க்கு ஃபுட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அதுல கலந்துக்கிறதுக்கான ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் வேணும்னா உன்னையும் ஸ்ருதியும் சொல்லிக்கலாம். அவ்வளவுதானே. நீ ஆஃப் ஆயிட்ட.
இவன் கிடக்குறான். ஆ, ஆமா மாசத்துக்கு ஒரு பேசுறாங்க பாரு. ஆண்டி ஹஸ்பண்ட்ல தான் இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கும் சேர்த்து ரவிய ஃபார்ம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸ்ருதி பட் கேள்வியே புரியாதே. இருக்கும். நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆ? மனோஜ் இப்ப எதுக்குடா அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்க? டேய் முத்து அவனை விடுறா. அந்த ஃபார்ம் குடு இந்தா புடி. ஏய் முத்து, நான் சொல்றேன்ல, நல்ல ஜோடியா இருந்தா பத்தாதுங்க, ஜெயிக்கிற ஜோடியா இருக்கு. என்ன ரோஹிணி இவ்ளோ ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறாரு? எங்க ஐயா அப்ப நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது. மீனா நமக்கு இது வேணாம். இதுக்காக இப்ப டைம் வேஸ்ட் பண்ணுவான்னு தான் யோசிக்கிறேன். டேய் வின் பண்ணா பிரைஸ் மணி 1,00,000 லட்சமா? கொடுக்காம காசும் கொடுக்கறாங்கல்ல. நமக்கு செங்கலி சிமெண்ட் வாங்குற செலவு இருக்கு. சேர்ந்து தான் ஷேர் பண்றோம். என்னோட செலவுக்கு நான் 25,000 எடுத்துக்கிறேன். இமெயில் பண்றவங்களுக்கு கொடுக்கணும். Hello friends, let's see some interesting GK questions in this video. If you like the videos posted in our channel, please do subscribe our channel for regular videos. Let's see the first question. Which brand unveiled a 100% ethanol fueled variant? Option A, Toyota. Option B, Tata. Option C, Renault. Option D, Maruti. I repeat the question. Which brand unveiled a 100% ethanol fuel variant? The correct answer is Toyota. Let's move on to the second question. Which state set up the first sustainable solar roof cycling track near the outer ring road? Which state set up the first sustainable solar roof cycling track near the outer ring road? And the options are option A, Telangana, option B, Himachal Pradesh, option C, Andhra Pradesh, option D, Arunachal Pradesh. Which state set up a first sustainable solar roof cycling track near the outer ring road? And the correct answer is Telangana. Let's move on to the third question. The Pacopampa Archaeological Complex is located at which of the following place? And the options are option A, Chile, option B, Brazil, option C, Peru, option D, Colombia. The Pacopampa Archaeological Complex is located at, and the correct answer is Peru. Last and final question. Geetika Srivatsava has been appointed as India's new charge affairs as its High Commission of. The options are option A, Pakistan, option B, Brazil, option C, Ukraine, option D, Iran. I repeat the question. Geetika Srivatsava has been appointed as India's new charge affairs as its High Commission of. And the correct answer is Pakistan.